going to discuss about clustering. Clustering means grouping something. Grouping a similar things. Okay. Grouping a similar things. இப்போ நம்ம ஒரு 10 பேர் கிளாஸ்ல இருக்கோம்னா நம்ம 10 பேத்துக்குள்ள இருக்க ஒரு சிமிலரான ஃபீச்சர் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ். We are all students. அதை வந்து குரூப் பண்றதா கிளஸ்டரிங். நம்ம யூஸ் பண்ற கிளஸ்டரிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. நான் வந்து பேசிக்கா கிளஸ்டரிங் தான் என்னன்னு மட்டும் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். கிளஸ்டரிங்னா குரூப்பிங் ஆஃப் சேம் திங்ஸா. இது வந்து எதுக்கா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கிங் இருக்குல்ல, அதுல வந்து கிளஸ்டரிங் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஒரு திங்ஸை வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா வந்து கிளஸ்டரிங். சேம் திங்ஸை யூஸ் பண்றதுக்காக இது பண்றாங்க. Group of things specifies what? Informations, data. You have to raise the question. நீங்களும் அதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க இல்லையா? So he said group of similar items together அப்படின்னா you may raise the question similar represents what? You clear? கிளஸ்டரிங்ல வந்து அந்த சார் சொன்னார்ல ஒரு ஷார்க்கோட எக்ஸாம்பிள். ஒரு ஷார்க் வந்து இருக்கும்போது வந்து அது ஒரு அது நோடு. சிங்கிள் ஷார்க் வந்து ஒரு நோடு. 2 ஷார்க்ஸ் சேர்ந்தது வந்து சிமிலரா ரெண்டுமே ஷார்க் தான், அதனால வந்து சிமிலாரிட்டி அது வந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணி. n நம்பர் ஆஃப் ஷார்க்ஸ் சேர்ந்து ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கிளஸ்டர்ல இருந்து ஒவ்வொரு டேட்டாஸையும் செப்பரேட் பண்றது வந்து செப்பரேஷன். Okay, listen, in that video depends the size of the object they are gathered together, isn't it? Okay, what it represents? What it represents? Suppose more than one nodes using the same platform, same OS. Are you clear? Then more than one systems using the same type of processor. Are you clear? So you just group those things into your single container. Okay, that is comes under the cluster. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? So ஒரே பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் பண்றவங்க எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். So அப்போ ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம்? They can able to share the same platforms. Are you clear, ma? Next. Okay, இப்போ கிளஸ்டரோட ஒரு ரியல் கேஸ் எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதோட ஆர்கிடெக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரியல் கேஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பீங்க. ஸோ இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு கிளஸ்டர் எப்படி ஒரு ஆர்கிடெக்சரில் அவங்க வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்ம கனெக்ஷன், நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் எதில் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இப்போ லேண்ட் மேன், ஸோ நேஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம எதில் கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸோ அதில் டேட்டா அரேஸ். ஸோ எந்த ப்ராசஸ் S0ன்னு ஒரு ப்ராசஸ் நடக்கலாம், ஸோ S1 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளஸ்டரோட சைஸ் பொறுத்து நம்மளோட ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அதில். ஸோ SN வரைக்கும் போகுது வந்து. SN வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகும். ஸோ இது வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளஸ்டரோட சைஸ் பொறுத்து நம்மளோட ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அதில். ஸோ SN வரைக்கும் போகுது வந்து. SN வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகும். ஸோ இது வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா நம்ம பிளான் மேன் நேர்ஸ் வழியாக நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறது மூலியமாக நம்ம எல்லாருமே எல்லா சிஸ்டத்துலையும் நெட்வொர்க்கில் நம்ம இப்போ கனெக்டடாக இருக்கோம்.
ஸோ இதனால தான் இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இப்போ எக்லிப்ஸ் ஏற்றுறப்போ ஜென்ரலாக ஒரு ஐபி மட்டும் வச்சு நம்மளால ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு பின்னாடியுமே கிளஸ்டரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த கிளஸ்டருக்குள்ள தான் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஹார்ட் டிஸ்கில். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் எ ஸ்டோரேஜ் டிவைஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் சர்வர்ஸ்லையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. Okay, good. Next. Any clarification in the? Okay, यार कल से क्वेश्चन देख बता. So the same diagram தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லைக் இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து அவன் சொன்ன மாதிரி டிஸ்க் S1 S2 S3 S3 எல்லாம் போயிடும். இது வந்து சர்வர்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த பார்ட் அப்படின்னா கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்டர்நெட் மூலமா இன்டர்நெட் இது வெளியே இருக்கிற ஒரு பார்ட், இது வந்து இன்டர்நெட் அப்படிம்பாங்க. இது வந்து சம்திங் எப்படி சொல்ல, இது தான் ஆர்கிடெக்சர். இது ரெண்டுமே இதை கனெக்ட் பண்ணது வந்து VPN, அதாவது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னா கிளஸ்டரிங் மீன்ஸ் that the multiple servers are connected together within the to achieve the same service. அதாவது இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு ஒர்க் பண்றதுக்காக கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்றதுக்கு. இது நடுவுல இருக்க கேட்வே பாஸ் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இதான் இந்த கிளஸ்டரிங். இது நடுவுல இதெல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி பில்ட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா SAN, MAN, LAN இதுதான் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர். கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்னா என்னென்ன டிபேஸும் ஸ்ட்ரைட்டாக சொன்னாங்க. ஸோ நம்ம எதுக்காக கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறோம்? ஸோ அதுக்கு முன்னால் நம்ம பேரலல் கம்ப்யூட்டிங் என்னென்னு பார்த்துக்கலாம். பேரலல் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு கரெக்டாக தெரியும்? What do you mean by parallel computing? Yes. நிறைய சிபியூஸ் வந்து ஒரு ஒர்க்காக வந்து மெயினாக ஒரே பாக்ஸில் நிறையா சிபியூஸை ஒன்றா டுகெதராக கொண்டு வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது தான் வந்து பேரலல் கம்ப்யூட்டிங். ஸோ நீங்கள் கரெக்டு தான். ஸோ அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா என்ன ஸோ அதனால டைம் கன்சப்ஷனை அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்புறம் பவர் கன்சப்ஷனாக அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு மெயினான ட்ராபேக். அதனால தான் நம்ம வந்து இந்த கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு ட்ராபேக் என்னன்னா டீபக்கிங் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கிளஸ்டர் கம்ப்யூட்டிங். The parallel processing, we have to focus on debugging. Most of the errors வந்து refer பண்றதுக்கு it may take a huge amount of time. That's why we are shifted over from parallel to what's the name for the cluster. Okay. Next. நான் வந்து கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் பற்றி பேச போகிறேன். கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் இஸ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கிளஸ்டர் கம்ப்யூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து குரூப் ஆஃப் இன்டிஜர் சர்வர்ஸ் இஸ் கனெக்டட் டு த சிஸ்டம்ஸ் டு ரீப்ளேஸ் த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். அதுதான் வந்து கிளஸ்டர் கம்ப்யூட்டிங். Okay, good. Are you clear what do you mean by cluster model? Okay, so grouping the same items together to reduce the time, to improve the performance and reduce the debugging process. Which one is arranged in parallel computing? Are you clear now? Okay, next one.